தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணா இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். தமிழகம் சென்றுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவிப்பு. எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். நான் வருகின்ற போது தமிழீழத்தில் இருந்து தமிழீழ கோரிக்கைகளையோ அல்லது ஏதாவது கோரிக்கைகளை கொண்டு இப்போ இருக்கின்ற அமைச்சர்களிடம், புதிதாக வந்திருக்கிற அமைச்சர்களிடம் கொடுத்து சுயநலமாக என்னுடைய இனத்துக்கு ஏதாவது கேட்பேன் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் நான் வந்தது தற்சமயம் இந்த அரசியலிலே நான் ஒருவரிடம்தான் இந்த அரசியலுக்கு ஆகவே எனக்கு இந்த அரசியல் எவ்வளவு சிக்கலானதும் எவ்வளவு சாக்கடையானது என்பதும் நன்கு தெரியும். நான் ஆழமாக நேசிக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுடைய ஜனநாயகன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்களுடைய தமிழீழ போராட்ட விடயம் தொடர்பாகவும் தமிழீழ மக்கள் தொடர்பாகவும் ஆழமாக சிந்தித்து ஆறுதலாக அவருடைய நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு வேண்டுகோள் தான். அது தவிர எந்த வேண்டுகோளையும் நான் தற்போது இருக்கின்ற எங்களுடைய முதலமைச்சருக்கு நான் வைக்கவில்லை. நான் சொல்வது முழுக்க என்னுடைய இந்த அரசியல் வரலாற்றிலே நான் கண்ட அனுபவம் ஆறுதலாக அமைச்சருடைய முக்கியமான கோரிக்கையும் அதுதான். அண்ணா விஜய் அவர்களை ஆழமாக எங்களுடைய பிரச்சனைகளை அணுக சொல்ல கேட்டிருக்கிறேன். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது சந்திப்பதற்கு. சந்தித்தால் நான் என்னுடைய தந்தையை கண்டது மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னுடைய தந்தை தமிழீழம் என்கின்ற ஒன்றை கேட்டு போராடிய ஒரு போராளியினுடைய மகன் நான். என்னுடைய தந்தை கடத்தி கொலை செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர். விடுதலை புலிகளினுடைய காவல்துறையிலே 3வது படிநிலையில் இருந்ததன் காரணமாக. ஸோ அந்த வலிகளை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு தமிழ் பேசுகின்ற தமிழீழத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வலிகளை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு முதலமைச்சர் அவர்களிடம் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விடயம், எங்களுடைய பிரச்சனைகளை ஆழமாக அணுகுங்கள், அவசரப்பட்டு அணுக வேண்டாம் என்கிற ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் கேட்கிறேன். இலங்கையில் தடம் புரண்டது ரயில் சேவைகள் பாதிப்பு. பொல்ககவெலவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயில் தடம் இன்று புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. களனி மற்றும் வனவசல ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில் தடம் புரண்டதால் பிரதான வழித்தடத்தில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. தடம் புரண்ட போது குறித்த ரயில் பொல்ககவெலவில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இதன்போது ஒருவர் காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையை வெளிப்படுத்தும் வகையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நினைவு வாதம் என்ற ஆவண கண்காட்சி இன்று ஆரம்பம். இந்த மே 18 என்று சொல்லப்படுவது மிகவும் முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகின்றது. அதனை அடிப்படையாக கொண்டு இந்த வாரம் அனைத்து இடங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் எங்களுடைய அழிவுகளை வெளிப்படுத்துவதாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வளமை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லப்படுவது உண்மையிலேயே இறுதி கால பகுதியில் மக்கள் உணவில்லாமல் இந்த கஞ்சியினை அடிப்படையாக கொண்டு உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியிலே ஒவ்வொரு இறந்த உயிர்களினுடைய இரத்தச்சுவை கலந்திருக்கின்றது. அதே போன்று இந்த ஒவ்வொருவருடைய கண்ணீரினுடைய அர்த்தம் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியிலே இருக்கின்றது. இவ்வாறு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினைத்தான் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் ஏனைய அமைப்புகளும் அனைத்து பிரதேசங்களிலும் இதனை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம். தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சியும் வழங்கி வைப்பு. இலங்கை தமிழரசு கட்சி சாவகச்சேரி தொகுதி கிளையின் ஏற்பாட்டில் தமிழரசு கட்சி அலுவலகம் முன்பாக இன்று சனிக்கிழமை பிற்பகல் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் கே.சயந்தன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானம், கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதிகளில் காணிகளை விடுவிக்க கோரி கொட்டும் மழையிலும் மக்கள் நேற்று போராட்டம்.
அம்பாறையில் பரபரப்பு. வீட்டின் குளியலறையில் இயங்கிய கள்ளச்சாராய ஆலை முற்றுகை, ஒருவர் கைது. அம்பாறை தமன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலக்கியன்ன கிராமத்தில் உள்ள வீடொன்றில் குளியலறையில் இயங்கி வந்த சட்டவிரோத கள்ளச்சாராய உற்பத்தி நிலையத்தை அம்பாறை மாவட்ட ஊழல் ஒழிப்பு பிரிவினர் முற்றுகையிட்டுள்ளனர். ஊழல் ஒழிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் பிரியங்கரவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் 3,60,000 மில்லி லீட்டர் கோடா, 30,000 மில்லி லீட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் காய்ச்சுவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பிறந்து 1.5 மாதங்களேயான பெண் குழந்தையொன்று நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளது. கீரிபலை நல்லிணக்கப்புறம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் அனனிகா என்ற பெண் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் தாயொருவருக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்துள்ளன. அதில் ஒரு பெண் குழந்தைக்கு நேற்றைய தினம் தாயார் பால் கரைத்து ஊட்டியுள்ளார். பின்னர் குறித்த குழந்தை சிறிது நேரத்தில் விரைத்து போய் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குழந்தையை தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் வெளியானது அறிவிப்பு. பிரதமர் ஹரணி தலைமையில் முக்கிய கூட்டம். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் இந்த ஆண்டின் எஞ்சிய மாதங்களுக்கான எரிபொருள் தேவைக்கான கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அரச சேவையை முறையாக முன்னெடுத்து செல்வது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் 6வது கூட்டம் இன்று கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற போதே குறித்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன்போது எதிர்காலத்தில் எரிபொருள் சலுகைகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் தற்போது நடைமுறையில் உள்ள இலக்க தகடுகளின் ஒற்றை மற்றும் இரட்டை முறைமை நீக்கி QR குறியீட்டின் கீழ் எரிபொருளை வழங்குதல் மற்றும் எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது.